888 கோடி ஊழல் தகுதினா இதுதானா தகுதி? இந்த 35 லட்சம் இருந்தால் நானும் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு இது வருது இல்லை? இதை எப்படி பார்க்குறீங்க? நான் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போவேன், அதன் பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன், அதன் பிறகு தான் நான் ஊருக்கே போவேன்னு சொல்லிட்டு சென்னையில் நிறைய பேர் இருக்கான். நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்டவங்க ஒரு புறம் இருக்கிறாங்க. ராப்பகலாக உழைச்சி படித்து அவங்க சொத்தை விற்று அவங்க அப்பா அம்மா நகையை விற்று அவங்க படிக்கிறான். ஓகே, கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஸோ அவனுக்கெல்லாம் கிடைக்காத வேலை நேரு சொன்னால் நேருக்கு காசு கொடுத்தா கிடைக்குதுன்னா அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எப்படி நம்பிக்கை வரும் இந்த அரசு மேலே? மீடியாக்கள் 2 நாளாக இதை பேசுது, யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் பேசுகிறாரு, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாங்க. திமுக சார்பாக யாராவது ஒன்று மறுப்பு சொன்னாங்களா? 35 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பதவிக்கு நம்ம வந்துட முடியும் அப்படின்னா, அப்போ அப்படி வர்றவங்க மக்களுக்கு சரியான ஒரு நீதியோ இல்லை சரியான வேலைகளை தான் நியாயமாக செய்வாங்க அப்படின்றதுல என்ன நம்பிக்கை இருக்குது? இப்போ இந்த உள்ளாட்சி துறைகள், இந்த பட்டா வழங்குறது, இப்போ இந்த குடிநீர் இணைப்பு வழங்குறது, மின்சார இணைப்பு வழங்குறது, எல்லாத்துலேயும் ஊழல் இருக்குல்ல. இந்த மாதிரி காசு கொடுத்து போகிறவனா இந்த மாதிரி ஊழல் பண்ணுவான். அவன் 25 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறான், 35 லட்சம் அமைச்சருக்கு கொடுக்குறான். அவன் எப்படி சம்பாதிக்க முடியும்? ஸோ அவனுக்கு எப்படியாவது அந்த காசு திரும்ப சம்பாரித்து நாம் அந்த 25-35 லட்சத்தை ஈடுகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎம் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க. இப்போ அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான், இப்போ இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த சூழலில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வெளியே சொல்லணும், இந்த ஆட்சி மேலே ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றது மாதிரியா? ஆக்சுவலாக ஒரு ஆட்சி இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த கடைசி 6 மாத காலம் தான் முடிவு செய்யும். இந்த 6 மாத காலம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ திமுக பண்ண ஊழல்லாம் ஒன்று இப்போ தான் வெளில வரும். இதன் பின்னாடி அமலாக்கத்துறையும் அதே போல் வருமான வரித்துறையும் பெரிய அளவில் ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி அதிமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்குது அப்படின்னா. பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதில் காசாகிராண்ட் வீடு கட்டுறாங்க, அந்த பிளாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத அரசு தரப்புலேருந்து மறுக்கிறாங்களே, அது ஒரு ஃபேக்கான நியூஸ். அது ஓஎம்ஆரில் கட்டியிருக்கிற அதிகப்படியான கட்டிடங்கள் அந்த பள்ளிக்கரணையை ஒட்டி தான் கட்டிருக்கும். இப்போ அங்கே செழிப்பாக இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் உழைச்செல்லாம் முன்னேறல. அங்கே இருக்கிற புறம்போக்கு நிலத்தை அபகரித்து, கேட்பாராட்டு நிலங்கடங்கள அதெல்லாம் அபகரித்து இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு போலியாக பட்டாலாம் ரெடி பண்ணி அப்படி கட்டின வீடுகள் தான் இப்போ இருக்கிறது. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறதுக்கு லியோ ஸ்டாலின் சார் தான் இருக்காங்க. வாங்க பேசுகிறோம். சார் வணக்கம். வணக்கம். 888 கோடி ஊழல், அதாவது இந்த தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குரூப் 1 குரூப் 2 இந்த மாதிரியான தேர்வுகள்லேருந்து அதை முறைகேடாக ஒரு 30லேருந்து 25 லட்சம் வரைக்கும் கொடுத்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இதில் இப்போ நான் எக்ஸாம் எழுத போகிறேன், நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த நியூஸ் எல்லாம் கேட்கும்போது எனக்கு ஒரு பயம் வரும்ல. அப்போ தகுதினா இதுதானா தகுதி? இந்த 35 லட்சம் இருந்தால் நானும் பாஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு ஒரு இது வருது இல்லை? இதை எப்படி பார்க்குறீங்க? பொதுவாகவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஓரளவு டெவலப்டு ஸ்டேட்டன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நீங்கள் கல்வியிலையும் சரி, பொருளாதாரம், அதே போல் கட்டமைப்பு, சுகாதாரம், அந்த ஹாஸ்பிட்டல், இந்த ஸ்ட்ரக்சர்லாம் பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஓரளவு ஒருபடி மேலே தான் இருக்கும் மற்ற மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது. அதுக்கான காரணம் என்னென்னா, இங்கே எல்லாமே முறைப்படி நடக்கும். ஒரு வேலைக்கு போனாலும் நீங்கள் எக்ஸாம் எழுதி போகணும். அதே போல் இடஒதுக்கீடு 69% வேறு எந்த மாநிலத்திலும் இந்தியாவில் இல்லை. இங்கே 69% இடஒதுக்கீடு இருக்குது. ஸோ இந்த இடஒதுக்கீட்டால் என்ன தமிழ்நாடு பலன் பெற்றதுன்னா, எல்லா ஜாதியினரும் போய் வேலை செய்யலாம். ஒரு ஆஃபீஸில் 100 பேர் வேலை செய்கிறாங்கன்னா அதில் 69 பேர் இடஒதுக்கீடால் வருவான், மீதி 31 பேர் ஜென்ரல் கேட்டகரியில் வருவான். அப்படி வரும்போது அந்த 69 பேரில் 15 பேர் ஷெட்யூல் கேஸ்டாக இருப்பான், கொஞ்சம் பேர் பழங்குடியினராக இருப்பான், இன்னும் கொஞ்சம் பேர் இடைநிலை சாதியாக இருப்பான், இன்னும் கொஞ்சம் பேர் பேக்வர்ட் கிளாஸாக இருப்பான். ஸோ இவங்க எல்லாமே போய் ஒரு ஆஃபீஸில் வேலை செய்கிறாங்க. ஸோ அப்போ என்னென்னா, ஒரு கிராமத்தில் இருக்கிற எல்லா சாதியும் பொருளாதார ரீதியாக பலனடைகிறாங்க. அதை தாண்டி எல்லா இப்போ நம்ம எந்த சாதியுமே இந்த சாதி பொருளாதாரத்தை தங்கியிருக்கு, இவங்க வேலைக்கு போகல அப்படின்னு சொல்லவே முடியாது. ஸோ அந்தளவுக்கு இங்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை தாண்டி அதனால் அந்த சமூகத்தால் மற்றவனும் படித்து நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். இப்போவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் போனீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே இருக்கும் ஃபுல்லாகவே யங்ஸ்டர்ஸ் வேறு ஊரில் ஐஏஎஸ், யூபிஎஸ்சி எக்ஸாமு, அதே போல் குரூப் 1 குரூப் 2 இந்த எக்ஸாமுக்கெலாம் படிக்கிறவங்க எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சக்கணக்கில் இருப்பாங்க. சென்னையில் மட்டுமே லட்சக்கணக்கில் இருப்பாங்க. அதுக்கு அண்ணா நகர் ஒரு ஹப்புன்னு சொல்லலாம். ஸோ அவங்களாம் இங்கே படிக்கிறாங்க. ஏன்னா எல்லாமே மிடில் கிளாஸ் தான். காசு வச்சுருக்கோம், யாரும் கவர்மெண்ட் வேலைக்கு வரணும்னு சொல்லிட்டு வரமாட்டானோ. ஒன்று அவங்க வீட்டில் யாராச்சும் கவர்மெண்ட் ஆஃபீஸராக இருக்கணும், அப்படி இல்லைன்னா படித்தவன் கொஞ்சம் மிடில் கிளாஸில் இருக்கான்ல, அப்பர் மிடில் கிளாஸ், லோயர் மிடில் கிளாஸு, அப்படி இல்லைனா என்கிட்ட காசு எதுவுமே இல்லை, நான் இந்த கவர்மெண்ட் ஜாப் நம்பி தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏழை கிராமப்புற மாணவர்கள் வருவாங்கள்ல,
குறிப்பாக தமிழ் மீடியம் படிக்கிறவங்க தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப்பை நோக்கி வந்து அதிகம் பேர் வருவாங்க. நீங்கள் அண்ணா நகரில் போய் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு கண்கூடாக தெரியும் எத்தனை பேர் வந்து வெளி மாவட்டங்கள்லேருந்து இங்கே வந்து தங்கி படிக்கிறாங்க. இது அண்ணா நகர் மட்டும். இப்படி ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் வந்து அங்கே அரசு தேர்வுக்காக வந்து நிறைய பேர் படிக்கிறாங்க. நீங்கள் கூட வந்து சமூக வலைதளங்களில் பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் போய் படிப்பாங்க. நிறைய பேர் ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பாங்க. புதுக்கோட்டை மாவட்டம்னு நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து ஃப்ரீயாகவே வந்து சொல்லிக் கொடுத்து நிறைய பேரை வந்து அரசு வேலைக்கு அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்கல்ல, இந்த அரசு தேர்வுக்குன்னு சில நிலையங்கள் இருக்குது, அங்கே பணம் கட்டி சில பசங்க என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் பார்ட் டைம் போயிட்டு அந்த காசை வந்து கட்டி படிக்கிறாங்க. சில பேர் வந்து வேலை செஞ்சுக்கிட்டே படிக்கிறாங்க, சில பேர் வந்து அவங்களோட ஹையர் எஜுகேஷன் பண்ணும்போதே படிக்கிறாங்க, சில பேர் வந்து சொத்தை விற்று இல்லை அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு சம்பாரித்து அப்படி படிக்க வைக்கிறாங்க அந்த மாதிரி. ஸோ இது ஒரு புறம். ஸோ இப்படிப்பட்ட மாணவர்கள் வந்து சில பேர் வந்து 4 வருஷம் 5 வருஷம்னு ஒதுக்கி நான் ஆனால் கவர்மெண்ட் ஜாப்புக்கு தான் போவேன், அதன் பிறகு தான் கல்யாணம் பண்ணுவேன், அதன் பிறகு தான் வந்து நான் ஊருக்கே போவேன்னு சொல்லிட்டு சென்னையில் நிறைய பேர் இருக்கான். நானே என் கண்ணால் பார்த்துருக்கேன். ஸோ அப்படிப்பட்டவங்க வந்து ஒரு புறம் இருக்கிறாங்க. ஆனால் இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அமலாக்கத்துறைக்கு டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதிது. ஆமாம். நிறைய பேர் வந்து என்ன கேட்குறாங்கன்னா, அமலாக்கத்துறை ஏன் நேரடியாக வந்து வழக்கு பதிவு செஞ்சு விசாரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சரி, அமலாக்கத்துறைக்கு வந்து எந்த அளவுக்கு அதிகாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அமலாக்கத்துறை என்ன பண்ணணும்னா அது ஒரு ஏஜென்சி, ஏற்கனவே ஒரு வழக்கு இருக்குல்ல, அந்த வழக்கில் உள்ளே போயிட்டு தான் வந்து லைக் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செந்தில் பாலாஜி வழக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிள். செந்தில் பாலாஜி என்ன பண்ணாருன்னா 2011 அப்போ அந்த ஆட்சி காலகட்டத்தில் அதிமுகவில் இருக்கும்பொழுது நான் வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறைய பேர்ட்ட காசு வாங்கிட்டேன். காசு வாங்கும்போதே நடுவில் வந்து சில ஜெயலலிதா அவர்களை வந்து தூக்கிட்டாங்க அமைச்சரவையிலேருந்து. ஏன் தூக்கினாங்க தெரியுமா? செந்தில் பாலாஜி தெரியாதுல்ல. செந்தில் பாலாஜி சில ஜெயலலிதா ஏன் தூக்கினாங்கன்னா அந்த காலகட்டத்தில் 2016 எலெக்ஷன் நினைக்கிறேன், இவங்க அதிமுக சார்பாக வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிறாங்க. என்னென்னா அமைச்சரவை மீட்டிங்கில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வந்து பூரண மது விலக்கு, நம்ம மது ஒழிக்கணும் இல்லை கண்ட்ரோல் பண்ணணும், அந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறோம், இந்த எலெக்ஷனில் வந்து அதை பற்றி தான் பேச போகிறோம்னு சொல்லிட்டு செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து அமைச்சரவை மீட்டிங்கில் பேசுகிறாங்க. அப்போ வந்து செந்தில் பாலாஜி வந்து 30+ தான், அப்போவே வந்து அமைச்சராகிட்டார். அப்போ செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறாருன்னா அதை எடுத்துகிட்டு போயிட்டு டிஎம்கேட்ட சொல்லிட்டார். திமுக கலைஞர் அந்த டீம்கிட்ட சொன்னோடனே அப்போ கலைஞர் வந்து திடீர்னு அறிவிக்கிறார், என்னென்னா நாங்கள் திமுக ஆட்சிக்கு வந்தால் பூரண மது விலக்கை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை வர்றாரு. செல்வி ஜெயலலிதாவுக்கு செம்ம டென்ஷன், என்னடா இது நாம் பேசிகிட்டு இருக்கோம் அந்த விஷயத்த, இது எப்படி வெளியே போச்சு, யாரால் வெளியே போச்சுன்னு சொல்லிட்டு தலையை பிச்சுக்கிறாங்க. அப்போ உளவுத்துறையை சொல்லி யார் வந்து யாரால் அந்த நியூஸ் அங்கே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறப்ப யார் சொல்லிருக்காங்கன்னா செந்தில் பாலாஜி சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜி சொன்னோடனே செந்தில் பாலாஜியை வந்து வேலையோட தூக்குறாங்க. சரி, செந்தில் பாலாஜி அமைச்சரவையிலேருந்து தூக்குறாங்க. தூக்கினோடனே செந்தில் பாலாஜி என்ன பண்ணுறதுனே தெரியல, அப்படியே இருக்கா அந்த விஷயம். அப்படி இருக்கும்போது செல்வி ஜெயலலிதா அவர்களும் இறக்குறாங்க. அதன் பிறகு வந்து அதிமுக 2ஆக ஓடுது. செந்தில் பாலாஜி வந்து வரவே முடியல. அப்போ வேலைக்காக காசு கொடுத்தாங்கல்ல, அவங்களாம் வந்து செந்தில் பாலாஜியை வந்து கேட்குறாங்க, வேலை எங்கே இல்லைனா காசை கொடுங்க அப்படின்னு. அப்போது பாதிக்கப்பட்டவர்கள் போய் கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க நிறைய பேர். அதனால் வந்து எஃப்ஐஆரும் ஃபைல் பண்ணுறாங்க. ஃபைல் பண்ண உடனே தான் செந்தில் பாலாஜி வந்து இந்த கேஸில் மாட்டுறாரு. ஓகேங்களா, இது ஒரு புறம். இதை ஏன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா, இதில் தான் வந்து செந்தில் பாலாஜி வந்து அமலாக்கத்துறை வந்து உள்ளே வருது. எப்படி உள்ளே வருதுன்னா, ஏற்கனவே ஒரு கேஸ் இருந்துச்சு இல்லை, செந்தில் பாலாஜி மேலே ஒரு வழக்கு போட்டிருக்காங்கல்ல. ஸோ இந்த மாதிரி ப்ரெடிகேட் அஃபென்ஸ்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே வந்து ஒரு வழக்கு இருக்கும், அந்த வழக்குகள் தான் நீங்கள் வந்து உள்ளே போக முடியும். ஓகேங்களா, இவங்க வந்து ஒரு வழக்கை பதிந்து ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் வந்து அமலாக்கத்துறைக்கு இல்லை. எஃப்ஐஆர் வந்து இங்கே இருக்கிற காவல்துறைக்கு பதிவு பண்ணணும். லோக்கலில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணால் தான் அது என்ன வழக்காக இருக்கலாம் அது சம்மந்தப்பட்டது. அப்படி தான் வந்து உள்ளே வராங்க. உள்ளே வந்து ஒரு செந்தில் பாலாஜிக்கு என்ன நடந்ததுன்னு தெரியும். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி டிவிஹெச் டிவிஹெச்னு சொல்லிட்டு ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி இருக்குது, அது ரொம்ப ஃபேமஸ், நிறைய இடத்துல பார்த்துக்கலாம். டிவிஹெச் ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அது வந்து அமைச்சர் நேரு அவர்களுடைய தம்பியோட நிறுவனம். அந்த நிறுவனம் சம்மந்தப்பட்ட நிறைய இடங்களில் ரைடு போகிறாங்க. ரைடு போனோடனே அவங்களுக்கு நிறைய ஆவணங்கள் சிக்குது. அதில் வந்து ஒரு ஆவணம் தான் அந்த 150 பேர் ஆவணம். அது எதை பற்றியதுன்னா, எல்லாரும் வந்து அரசு வேலைக்காக பணம் கொடுத்துருக்காங்க நேருக்கிட்ட. அதே போல் அவங்க எல்லாமே எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்துக்கு நாம் போவோம்.
ஒரு காலகட்டத்தில் பிடிஆர் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருந்தார் இந்த ஆட்சி வரப்போ 2021. அப்போ வந்து ஒரு விஷயம் ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்கிறார், ஒரு உத்தரவை வந்து கொண்டு வர்றாரு. என்னென்னா யாரெல்லாம் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு வரணுமோ நீங்கள் கட்டாயம் எக்ஸாம் எழுதி தான் வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இதனால் வந்து அப்போ இருந்த அமைச்சருக்கெல்லாம் செம கோபம். ஏன்னா நீங்கள் அரசு வேலைக்கு வரணும்னா நம்ம பார்த்துருக்கோம், காசு கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா காசு கொடுத்தா நிறைய பேர் போனவங்க இப்போவும் இருக்காங்க. ஓகேங்களா? அரசு பதவிகளில் கண்ட்ராக்டர் ஆனவங்க, டிரைவர் ஆனவங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஆழ்வாடி ஆயமாவுக்கு 5 லட்ச ரூபா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்பொழுது மற்ற அமைச்சர்கள்லாம் ஐயோ நம்ம எப்படி சம்பாதிக்கிறதுன்னு ஒரு கேள்வி வருது. சரி பிடிஆர் எப்படியா தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிஆரை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து வெளில வந்துகிட்டே இருக்குது. அப்போ ஆடியோ வந்து பிடிஆரை தூக்கிட்டாங்க. தூக்கிட்ட உடனே வந்து நேரு அவர் அமைச்சரில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது. அந்த நோட்டிஃபிகேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகளுக்கான அந்த ஆட்கள்லாம் இருக்கலாம் நாங்களே நியமிச்சுக்குவோம், அதெல்லாம் எக்ஸாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு புறம். இப்போது இல்லை இந்த ஏஇ அதே போல் குரூப் 2 குரூப் 1 அந்த எக்ஸாம்லாம் கண்டிப்பாக எக்ஸாம் ஆட்சி ஆகணும். ஆனால் அதில் அதிகமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். ஃபார் மெட்ரோ வாட்டர் உங்கள் கனெக்ஷன் வேணால் நீங்கள் லஞ்சம் கொடுத்தா தான் அப்பயும் கிடைக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரியான நிலைமை வந்து சிட்டியில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இந்த எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல, யார் யார் இப்போது 150 பேர் பணம் கொடுத்துருக்காங்களா நேருக்கிட்ட, நீங்கள் எக்ஸாம் எழுதுங்க, உங்கள் நம்பரை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அமைச்சர் தரப்பில் வாங்கிக்கிறது தான் சொல்கிறாங்க. அப்படி வாங்கும்பொழுது ஒவ்வொருத்தவங்களும் 25 to 30 லட்சம். அசிஸ்டண்ட்டு, அப்புறம் ஏஇ, ஜூனியர், அந்த மாதிரி நிறைய பதவிகள் இருக்குது. நீங்கள் வந்து புதுசாக சேர்றீங்கன்னா கடைசியில் வந்து நீங்கள் லைக் ரிட்டையர் ஆகும்போது ஏஇ இல்லைனா இன்ஜினியர், சீஃப் இன்ஜினியர், இல்லை அந்த துறைக்கே தலைவர், ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் அந்த மாதிரி பதவிக்கு போவீங்க. இப்போ பணம் வாங்குறாங்க, பணம் வாங்கி எக்ஸாம் எழுதுறீங்க, எக்ஸாம் கிளியர் ஆனால் அடுத்தது வேலை. ஓகேங்களா? இந்த ஆவணம் வந்து அமலாக்கத்துறைக்கு சிக்கனோடனே என்ன ஆகுதுன்னா அமலாக்கத்துறை வந்து வெயிட் பண்ணுறாங்க, இது எப்போ வந்து நம்ம வெளில சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்கிறாங்க. ஏன்னா நேரு வீட்டில் வந்து அவங்க தம்பி வீட்டில் வந்து ரைட் பண்ணாங்க, அதை பற்றி வந்து பிற எந்த தகவலும் அப்போ வரல. ஓகே, அது சம்மந்தமாக அமலாக்கத்துறை வந்து இப்போ தான் டிஜிபிக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இந்த மாதிரி வந்து ஒரு எக்ஸாம் வந்து நடத்தியிருக்காங்க, அதில் 150 பேர் வந்து காசு கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் எழுதின 150 பேருமே பாஸ் பண்ணிருக்காங்க, அந்த பாஸ் பண்ண எல்லாமே இப்போ வேலைக்கும் போக போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமலாக்கத்துறை டிஜிபிக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்கு. ஸோ இது டைரெக்டாக அமலாக்கத்துறையில் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு டிஜிபிக்கு கடிதம் எழுதி இப்போ நோட்டிஃபிகேஷனாக போகுது. இதில் கிட்டத்தட்ட ஒவ்வொரு நபரிடமிருந்து 25 to 35 லட்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 888 கோடி. இப்போ அமைச்சர் நேரு அவர்கள் வந்து 888 கோடி அவருக்கு போகாது. ஸோ அமைச்சர் பிஏ இருப்பாங்க, இடைத்தரகர் இருப்பாங்க, இப்போது இந்த வேலை தேர்வு நடத்துகிறாங்கல்ல அங்கே கொஞ்சம் இருப்பாங்க. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த லஞ்சம் போகும். அவருக்கு எனக்கு தெரிஞ்சு அரௌண்டு ஒரு 400 to 500 கோடிக்கு போயிருக்கலாம் நேரு அவர்களுக்கு. ஸோ இந்த பணம்லாம் வந்து பிளாக் தான், ஃபுல்லாக பிளாக். ஸோ இது வந்து தேர்தல் நேரத்தில் ஏதாவது ஒரு வழக்கு, ஏற்கனவே நான் காசு கொடுத்து எனக்கு வேலை கிடைக்கல, இல்லை இந்த மாதிரி ஏதாவது ஒரு வழக்கில் அமலாக்கத்துறை உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு நேருவை எப்போ வேணால் அரெஸ்ட் பண்ணலாம். சரி, இவ்வளோ மீடியாக்கள் வந்து 2 நாளாக இதை பேசுது, யூடியூப் சேனல்லையும் அதை பற்றி பேசுகிறாங்க, எதிர்க்கட்சி தலைவர் வந்து பேசுகிறாரு, தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக விஜய் அவர்கள் பேசுகிறாரு, எல்லாமே பேசுகிறாங்க. திமுக சார்பாக யாராவது ஒன்று மறுப்பு சொன்னாங்களா? நேரு சொன்னாரா? சொல்லலை. அதோட அமைச்சர் இல்லை அந்த துறை அமைச்சர், நகராட்சி இல்லை, எது அந்த மாதிரி எந்த மாதிரியான ஊழலும் நடக்கலை அப்படின்னு ப்ரெஸ் மீட் கொடுத்தாரு. யார்? நேரு கொடுத்தாரு. சரி, எப்போ எத்தனை நாள் நேற்று கொடுத்தாரா? நேற்று கொடுத்தாரு. அதன் முன்னாடி வந்து பேசவே இல்லை. நான் நேற்று அவரோட பேட்டியை பார்க்கல, மன்னிக்கவும், நேற்று அவரோட பேட்டியை பார்க்கல நான். ஸோ அந்த மாதிரி இப்போ நேரு அவர்கள் கொடுத்துருக்காரு. அப்போ அமலாக்கத்துறை அந்த லிஸ்ட் வச்சுருக்காங்களா, அந்த 150 பேர் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. அப்படி நடக்கலை. அவங்ககிட்ட வந்து ஆதாரம் இருக்குது. இந்த 150 பேரும் வந்து இந்த பேர் உங்ககிட்ட எப்படி வந்தது, உங்கள் தம்பி வீட்டில் அந்த டாக்குமெண்ட் எப்படி வந்தது, இந்த 150 பேருமே எப்படி பாஸ் பண்ணாங்க சொல்லி வச்ச மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுது. இந்த மாதிரி அவங்க இவ்வளோ பணம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்குமெண்ட் அவங்கள்ட்ட இருக்குது. ஓகேவா? இது என்ன ஆகுதுன்னா இந்த திமுக அரசு மேலே வந்து இப்போ அந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு படிக்கிறாங்களா அந்த மாணவர்களுக்கு ஒரு நம்பிக்கை போகுது. இனிமேல் நம்ம படித்தாலும், ஆனால் காசு கொடுத்தா தான் நம்மளுக்கு வேலை, படித்தாலும் இப்போ நேரு இருக்காங்க, நேரு யாருக்கெல்லாம் வேலை கொடுக்குறாங்க, உங்கள் ஜாதிக்காரன், உங்கள் சொந்தக்காரன், அதே போல் அவன் கூட இருக்கான்ல 4 பேர் அல்லக்கை, ஸோ அவங்களுக்கு சொந்தக்காரன், அவன் சம்பாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அவன் ராப்பகலாக உழைச்சி படித்து அவங்க சொத்தை விற்று அவங்க அப்பா அம்மா நகையை விற்று வந்து அவங்க படிக்கிறான். ஓகே, கஷ்டப்பட்டு படிக்கிறான். ஸோ அவனுக்கெல்லாம் கிடைக்காத வேலை நேரு சொன்னால் நேருக்கு காசு கொடுத்தா கிடைக்குதுன்னா, அப்போ இங்கே இருக்கிற அந்த மாணவனுக்கும்
அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் எப்படி நம்பிக்கை வரும் இந்த அரசு மேலே? ஸோ இது வந்து ஒரு பெரிய செட்பேக்கு. இளைஞர்களின் மத்தியில், படிக்கும் இளைஞர்கள் மத்தியில் அரசு தேர்வுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கல்ல, அவர்களின் மத்தியில் வந்து ஒரு பெரிய செட்பேக் திமுகவுக்கு. இது எப்படி சொல்லி ஜஸ்டிஃபை பண்ணுவாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ பொறுத்து தான் பார்க்கணும் இதில் அமைச்சர் நேரு அவர்களை வந்து கைது பண்ணுறாங்களா இல்லையான்னு. இல்லை, இப்போ இந்த ஆவணங்கள் வந்து நேரு அவர்களோட தம்பி வீட்டில் தானே சிக்குது. நேரு எப்படி இதுக்கு பொறுப்பாக முடியும்? சரி, இப்போது செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கிலையும் இதுதான். ஓகே, அவன் தம்பி பேரே இருந்துச்சு. ஓகேங்களா? சரி, இப்போ ஏன் தம்பி அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒரு 3rd அந்த வேலையை கொடுத்தா வச்சுங்க, கமிஷன் சரியாக வராது, எவ்வளோ காசு கலெக்ட் பண்ணுறாங்கன்னு தெரியாது. ஓகேங்களா? ஒரு நம்பிக்கையான ஆள் அப்படின்னு சொல்லி தான் அது வந்து தம்பி மூலமாக இல்லை ரத்த சொந்தங்கள் மூலமாக அது நடக்கும். ஸோ அந்த வகையில் வந்து அவர் காசு வாங்கினாலும் நேரு வாங்கினாலும் ஒன்று தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போது இந்த எக்ஸாம் இதில் வந்து 35 லட்ச ரூபா கொடுத்து ஒரு பதவிக்கு நம்ம வந்துட முடியும் அப்படின்னா, அப்போ அப்படி வர்றவங்க மக்களுக்கு சரியான ஒரு நீதியோ இல்லை சரியான வேலைகளை தான் நியாயமாக செய்வாங்க அப்படின்றதுல என்ன நம்பிக்கை இருக்கும்? இப்போ இந்த உள்ளாட்சி துறைகள், இந்த பட்டா வழங்குறது, இப்போ இந்த குடிநீர் இணைப்பு வழங்குறது, மின்சார இணைப்பு வழங்குறது, எல்லாத்துலேயும் ஊழல் இருக்குல்ல. இந்த மாதிரி காசு கொடுத்து போகிறவன் தான் வந்து இந்த மாதிரி ஊழல் பண்ணுவான். ஓகேவா? அவன் 25 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணுறான், 35 லட்சம் வந்து அமைச்சருக்கு கொடுக்குறான். அவன் எப்படி சம்பாதிக்க முடியும்? அது ஒரு வருஷத்தில் சம்பாதிக்க முடியாது. ஓகேங்களா? ஒரு 4-5 வருஷம் எடுத்துப்பான். 4-5 வருஷம் எடுத்துக்கிட்டு ஒரு கனெக்ஷன் கொடுக்குறான்னா காசு, ஒரு சைன் பண்ணணுன்னா காசு, ஏதாவது அப்ரூவ் பண்ணால் காசு, ஒரு தொழிற்சாலை வருது அப்படின்னா காசு, இல்லை ஒரு டெண்டர் ஓகே பண்ணால் காசு. ஸோ இப்படி காசுன்னு அது எல்லாமே நம்ம தலையில் தான் விடியும். இப்போ நான் போகிறாங்கல்ல கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு, லஞ்சம் வாங்குறாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே, உண்மையாக படித்து, ஓகேங்களா, உண்மையாகவே உழைத்து படித்து முன்னேறி வந்துருந்தா வச்சுங்க, அவன் வந்து லஞ்சம் வாங்க மாட்டான். ஓகேங்களா? ஏன்னா அவன் நேர்மையாக வந்திருக்கான். அவன் ஏன் லஞ்சம் வாங்கின ஒரு கேள்வி இருக்குது. அவன் காசு இன்வெஸ்ட் பண்ணல அந்த வேலை மேலே. ஓகேவா? அதனால் அவன் ஏன் லஞ்சம் வாங்கினான்னு ஒரு கேள்வி இருக்குது. ஆனால் பணம் கொடுத்தா அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அவன் வந்து நிறத்தை விற்று தான் வந்து பணம் கொடுத்துருப்பான், வேலைக்கு வரும். ஆனால் நகையை எடுத்து கொடுத்துருப்பான், இல்லை கடன் வாங்கி கொடுத்துருப்பான், இல்லை லோன் எடுத்து கொடுத்துருப்பான். ஸோ அவனுக்கு எப்படியாவது வந்து அந்த காசு திரும்ப சம்பாரித்து நம்ம வந்து அந்த 25-35 லட்சத்தை வந்து ஈடுகட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருந்து கொள்ளாடிக்கிறானோ. நீ காசு கொடுக்காம அரசு அலுவலகங்களில் ஒரு வேலையுமே நடக்காது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த ஊழல் அப்படின்னு நான் பார்க்குறேன். இப்போ நம்ம சிஎம் அவர்கள் வந்து 2 நாளைக்கு முன்னாடி பேசியிருந்தாங்க, இப்போ அடுத்த ஆட்சியும் திமுக ஆட்சி தான், இதில் வந்து யாருமே அந்த வெற்றியை வந்து யாருமே கட்டுப்படுத்த முடியாது, நிறுத்தவும் முடியாது அப்படின்ற மாதிரி பேசியிருந்தாங்க. இப்போ இந்த மாதிரி சூழலுக்காக இடி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்ல வரீங்களா? ஏன்னா இப்போ இன்னும் ஒரு 6 மாதம் தான் இருக்குது எலெக்ஷனுக்கு. இந்த சூழலில் தான் இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம வெளியே சொல்லணும், இந்த ஆட்சி மேலே ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் அப்படின்றது மாதிரியா? ஆக்சுவலாக ஒரு ஆட்சி வந்து இருக்கணுமா வேணாமான்னு சொல்லிட்டு அந்த கடைசி 6 மாத காலம் தான் வந்து முடிவு செய்யும். அந்த 6 மாத காலம் தான் இப்போ நடந்துட்டு இருக்கு. சரி, இப்போ வந்து திமுக பண்ண ஊழல்லாம் ஒன்று இப்போ தான் வந்து வெளில வரும். நீங்கள் கூட சமீபத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தில் வந்து வீடு கட்டுறாங்க. ஸோ ஒரு அரசுக்கு, ஒரு எதிர்கட்சிக்கு தெரியும் இங்கே என்ன நடக்குது, யாரை டெண்டர் எடுக்கிறாங்க, யாருக்கிட்ட எவ்வளோ பணம் வந்து. இப்போ சேகர் பாபு தான் அதுக்கு வந்து அப்ரூவ் கொடுத்ததா சொல்கிறாங்க. ராம்சார் நிலங்கள், ராம்சார் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது. அந்த ஒப்பந்தம் என்ன சொல்லுதுன்னா, உலகளவில் எங்கே மேங்க்ரோவ் காடுகள் இருக்கோ, எங்கே வந்து ஈர நிலங்கள் இருக்கோ, எங்கே சதுப்பு நில காடுகள் இருக்கோ, அங்கெல்லாம் அதெல்லாம் பாதுகாக்கணும். ஏன்னா அதுதான் வந்து நிலத்தடி நீருக்கு ஆதாரம், மழை பெய்வதற்கு ஆதாரம், அதே போல் பல உயிர்கள் வந்து அங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. குறிப்பாக நீங்கள் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கெல்லாம் போனீங்கன்னா இன்னும் அங்கே பறவைகள், வெளிநாட்டு பறவைகள் வரும். அதே போல் இப்போ வந்து நாட்டு நரி கூட அங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க. அது இருக்கிறதே வந்து எனக்கு தெரிஞ்சு இப்படி வந்து ஒரு 4 கிலோமீட்டர் இருக்கும், இப்படி வந்து ஒரு 20 கிலோமீட்டருக்கு இருக்கும். இங்கே வேளச்சேரியில் ஆரம்பித்து சோழிங்கநல்லூர் வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா? அது வந்து ஒரு காலத்தில் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 25,000-35,000 ஏக்கர் கிட்ட இருந்தது. இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் வந்து சுருங்கி விட்டதாக சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து அங்கே வந்து இப்போது தென் சென்னையில் குறிப்பாக வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், இந்த ஐடி காரிடாரில் வெள்ளம் வருவதற்கான காரணமே வந்து பள்ளிக்கரணை தான். ஏன்னா சதுப்பு நிலமாக இருந்துச்சு, கேட்கறதுக்கு யாருமே இல்லை. போய் வந்து கட்டாங்க, ஆஃபீஸ் கம்பெனி, ஐடி கம்பெனிலாம் இருக்காங்க, கட்டினவங்களாம் கட்டிட்டு வெள்ளம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வந்து சமீபத்தில் வந்து ஒரு கையெழுத்தானது சொல்லல, ஈரானில் வந்து ராம்சார்னு ஒரு சிட்டி, அங்கே வந்து நாங்கள் ஈரநிலங்களை பாதுகாப்போன்னு போய் இந்திய அரசு வந்து சைன் போட்டு வந்துச்சு. நீங்கள் ஒன்ஸ் சைன் போட்டிங்கன்னா அங்கே வந்து எந்த கட்டிடத்துக்கும் வந்து அப்ரூவ் கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? அதை தாண்டி வந்து எந்த கட்டிடமும் அங்கே கட்டக்கூடாது. ஏற்கனவே இருக்கிற கட்டிடங்களை வந்து படிப்படியாக அகற்ற வேண்டும். ஸோ இதுதான் அந்த ஒப்பந்தம். அப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற திமுக அரசு, சேகர் பாபு அவர்கள் வந்து சைன் போட்டு கொடுத்துருக்காரு. கிட்டத்தட்ட 2000 கோடிக்கு மேலே, எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 வீடுகளுக்கு மேலே வந்து கட்ட போகிறதா வந்து சொல்கிறாங்க.
ஸோ இதுவும் வந்து கையில் எடுத்திருக்காங்க இப்போ. ஏன்னா அது நெருங்க தான் இனிமேல் வந்து திமுக செய்த ஊழல்கள்லாம் வெளில வரும். பொறுத்துன்னு தான் பார்க்கணும் அடுத்து என்ன ஊழல் வருது. இதில் வந்து இது வந்து ஒன்று ஒன்றா வெளியில் வருது. இதன் பின்னாடி வந்து அமலாக்கத்துறையும் அதே போல் வருமான வரித்துறையும் வந்து பெரிய அளவில் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுக்கு பின்னாடி வந்து அதிமுகவும் இருக்குது, பாஜகவும் இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் அதில் வந்து இப்போ காசாகிராண்ட் வந்து வீடு கட்டுறாங்க, இந்த ஃப்ளாட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறத வந்து அரசு தரப்புலேருந்து மறுக்கிறாங்களே, அது வந்து ஒரு ஃபேக்கான நியூஸ். அது நீங்கள் ஆக்சுவலாக நான் அந்த ஏரியாவில் இருக்கேன், ஓஎம்ஆரில். எனக்கு தெரியும். நான் வந்து ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து அங்கே வந்துட்டேன். ஓகேங்களா? அங்கே ஓஎம்ஆரில் கட்டியிருக்கிற எல்லா அதிகப்படியான கட்டிடங்கள் வந்து அந்த பள்ளிக்கரணையை ஒட்டி தான் கட்டியிருக்கும். ஓகேங்களா? அதே போல் அங்கே இருக்கிற நிறைய நிலங்கள் வந்து புறம்போக்கு நிலங்கள். இப்போ அங்கே செழிப்பாக இருக்கிற அரசியல்வாதிகள்லாம் வந்து உழைச்செல்லாம் முன்னேறல. அங்கே இருக்கிற புறம்போக்கு நிலத்தை வந்து அபகரித்து, அங்கே ஏற்கனவே இருக்கிற கேட்பாராட்டு நிலங்கடங்கள்ல அதெல்லாம் அபகரித்து, இந்த பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்துக்கு வந்து போலியாக பட்டாலாம் ரெடி பண்ணி அப்படி கட்டண வீடுகள் தான் இப்போ இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கும்போது அரசு அப்படி தான் சொல்லணும். ஊழல் செஞ்சேன்னு எந்த அரசும் சொல்லாது. ஓகேங்களா? இப்போ 2Gல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க, நாங்கள் ஊழல் செஞ்சேன்னு சொல்லிட்டு சொன்னாங்களா? அவங்க சொல்லல. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுக்கு போய் சர்வே நம்பரை போய் பார்த்தா தெரியும், மேப்பை போய் பார்த்தா தெரியும் இந்த லேண்ட் யாருக்கு இதுக்கு முன்னாடி யாருக்கிட்ட இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த பிரிகேட் நிறுவனம் யாருக்கிட்ட இருந்து லேண்ட் வாங்கினாங்க உங்களுக்கு தெரியுமா? நான் வந்து இந்த நிறுவனத்திட்ட தான் வாங்கினேன், இல்லை இதான் இந்த இவர் தான் வந்து இந்த நிலத்தோட உரிமையாளர்னு அந்த நிறுவனம் சொன்னிச்சா? சேகர் பாபு வந்து வக்காலத்து வாங்குறாரு. ஓகேங்களா? இப்போ நான் வந்து பிரிகேட் நிறுவனம்னா நான் தான் சொல்லணும், நான் லேண்ட் அவர்கிட்ட வாங்குறேங்க, அப்படி இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். ஆனால் சேகர் பாபு ஏன் சொல்கிறாரு? ஏன்னா அது வந்து அது ஒரு வந்து சதுப்பு நிலம். அது புறம்போக்குன்னு கூட சொல்ல முடியாது, அது சதுப்பு நிலம், பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு நிலம், ஈரநிலம்னு சொல்லுவாங்க. நீங்கள் எப்போ பார்த்தாலும் வந்து க்ளவுட்ஸ்லாம் போகும்போது அந்த எங்கே அந்த சென்னை எங்கே மழை பெய்யும்னா அந்த பள்ளிக்கரணை அந்த இடத்துல தான் மழை பெய்யும். நான் எப்போல்லாம் அந்த இடத்த கிராஸ் பண்ணுறனோ ஆஃபீஸ்க்கு வரும், இப்போ கூட அந்த வழியாக தான் கிராஸ் பண்ணேன். எப்போல்லாம் வந்தோம் அங்கே வந்து எப்படி சொல்கிறது, ஈரப்பதமாக இருக்கும், கொஞ்சம் குளிர்ச்சியாக இருக்கும். லைட்டாக க்ளவுட் மேலே போனாலும் அங்கே வந்து மழை தூவிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு இடம் அது. இப்போயும் வந்து அந்த வெளிநாட்டு பறவைகள் வந்து அங்கே வரும். லைக் அதை வந்து நிறைய ஃபோட்டோ எடுப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு இடம். இப்படி பட்ட பகலில் எல்லாருக்குமே தெரிஞ்சு திமுக பண்ணுதுன்னா அது எப்படி அவங்க ஒத்துப்பாங்க நான் ஊழல் செஞ்சேன் இல்லைன்னு? இது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா 2 வாரத்துக்கு முன்னாடி வந்து மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் மாநாடு, சதுப்பு நிலத்தை பாதுகாக்கணும் அப்படின்னு ஒரு ஆடிட்டோரியமில் ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க. அதையும் இவங்க தான் பண்ணுறாங்க, திமுக அரசு தான் பண்ணுது. இந்த மாதிரி சதுப்பு நிலங்களை வந்து பாதுகாக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன மீட்டிங் போடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதை ஏற்கனவே விற்று அது பில்டிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரியான ஒரு ஆட்சி அரசை வந்து எப்படி நம்ம அதை தாண்டி வந்து இவங்க வந்து நாங்கள் மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வளர்க்குறோம்னு சொல்லிட்டு பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை வந்து ஆட்டியை போடுவாங்க. ஓகே, சரி, அந்த லேண்டோட வேல்யூவே வந்து பல கோடிக்கு போகும். ஓகேங்களா? அவங்க வந்து கை நம்மன்னு இருக்குது. அங்கே வந்து இருக்கிற எல்லா நிலத்தையும் வந்து ஃப்ளாட் ஆக்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க. இப்போ வந்து கேப்பாராட்டு கிடக்கிற நிலம், இந்த நிலத்தை வந்து அரசு தான் பாதுகாக்கணும். ஓகேங்களா? இதை நம்ம இப்படி பண்ணால் யார் கேட்பாங்கன்னு வந்து அரசுக்கு ஒரு கேள்வி இருக்குது. இப்போ சோழிங்கநல்லூரில் வந்து அரவிந்த் ரமேஷ்னு ஒரு எம்எல்ஏ இருக்கார், அவர் திமுகக்கார். கேட்டால் அவர் தான் கேட்கணும். எம்பி வந்து தமிழச்சி தங்கப்பாண்டியன், அவங்க தான் கேட்கணும். ஓகேங்களா? எல்லாமே நம்ம ஆட்கள். அப்படி இருக்கும்போது யார் கேட்பா? நம்மளுக்கு பணம் வந்தால் போதும்னு சொல்லிட்டு வாங்கி வச்சுக்கிறாங்க. ஸோ அதுதான் நடக்குது, கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்க. இப்போது கடந்த ஒரு 3 மாதம் எடுத்தனாலும் இந்த கிட்னி திருட்டு, இப்போ இந்த பள்ளிக்கரணை விஷயம், இப்போ இந்த 888 கோடி ஊழல், இப்படி தொடர்ந்து இவங்க வந்து ஊழல் மட்டுமே செஞ்சுட்டு 4 ஆண்டு ஆச்சு நாடு போற்றும் ஆச்சுன்னு பேசுகிறாங்களே, இது எப்படி பார்க்குறேன்? சரி, நான் வந்து ஒரு எதிர்கட்சியாக இருந்தால் வச்சிங்களேன், நான் வேறு மாதிரி சொல்லிருப்பேன் அது. ஸோ இவங்க என்னென்ன பண்ணாங்கன்னா, முடிஞ்சவளுக்கு இந்த ஜிகினா வேலைன்னு சொல்லுவாங்க, மேலே மட்டும் இந்த ஜிகினா தூவி விட்டு நாங்கள் வந்து சிறப்பான ஆட்சியாக கொடுத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மெரினா பீச்சில் வந்து நாங்கள் ப்ளூ ஃப்ளாக் ஆக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது நல்ல விஷயந்தான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்தாண்ட பக்கம் வந்து தொல்காப்பியர் பூங்கா நாங்கள் அமைச்சிட்டோம், செம்மொழி பூங்காவை வந்து சீரமைச்சு கலைஞர் 100ஆண்டு பூங்காவாக மாற்றிட்டோம். அதே போல் கலைஞர் பல்நோக்கு மருத்துவமனையை வந்து பண்ணிட்டோம். இந்தியாவிலே வந்து இல்லாத வகையில் வந்து சிறப்பான மருத்துவமனைன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஜிகினா வேலை. ஆனால் நீங்கள் வந்து இதெல்லாம் கட்டிட்டு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ஏழை குடிசை வீடுகளை வந்து இடிச்சிட்டு அதை ஒரு பெரிய கார்ப்பரேட் கம்பெனிக்கு கொடுப்பாங்க. இப்போ அனகாபுத்தூரில் வந்து ஆற்று கரையில் இருக்கிற குடிசைகளை இடித்தாங்க. ஆனால் அதோட ஆற்று அந்த படுகைகளே வந்து மாதா இன்ஜினியரிங் காலேஜ் ஒரு காலேஜ் இருக்குது.
ஒரு தனியார் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட வீடும் இருக்குது. ஏன் அதை இடிக்கல? அங்கேயும் காசா கிராண்ட் இருக்குது. காசா கிராண்ட். அது நான் வந்து பேரை சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். அங்கேயும் காசா கிராண்ட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மாதா காலேஜ் ஏன் அடிக்கல, காசா கிராண்ட் ஏன் அடிக்கல, ஏழை குடிசைகளை ஏன் அடிச்சிங்க? இப்போ ஏழை குடிசையில் இருக்கிறாங்கல்ல, இந்த இடத்துல கொஞ்ச நாளுக்கு அப்புறம் காசா கிராண்டே வரும், அப்படிலாம் இன்னொரு தனியார் கம்பெனி வரும். அதுக்காக தான் எடுக்கிறாங்க. இப்போ சென்னையில் இருக்கிற எல்லா பெரிய பில்டிங்லாம் வந்து ஆற்று ஓரத்தில் வருதுல்ல, அங்கெல்லாம் வந்து ஏற்கனவே குடிசை இருந்திருக்கும். இப்போ நீங்கள் புளியந்தோப்பு பக்கத்துலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குடிசையை வந்து காலி பண்ணி கண்ணையினர், பெரும்பாக்கம், செம்மஞ்சேரின்னு அனுப்பிச்சாங்க. அங்கே இருக்கிற சென்னையோட பூர்வ குடி மக்கள் அவங்க அனுப்பிச்சாங்க. அனுப்பிச்சிட்டு கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு அப்புறம் அங்கே காசா கிராண்ட் வருவான், அப்படின்னா ஜி ஸ்கொயர் வரும், இல்லை வேறு ஏதாவது ஒரு கம்பெனி வரும். ஸோ இவர்கள் வந்து சென்னையை வந்து நாங்கள் சிங்கார சென்னை ஆக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பட் அந்த சிங்கார சென்னை ஏன் ஆக்குறாங்கன்னா இவங்க சம்பாதிக்கிறதுக்காக வந்து ஏழை எளிய மக்களை வந்து காலி பண்ணுறாங்க. ஸோ அவங்க இருக்கிறதால ஒரு பிரயோஜனமும் இல்லை இவங்களுக்கு. ஓகேங்களா? ஆனால் அவங்க காலி பண்ணிட்டு அந்த நிலம் அவங்களுக்கு யூஸ் ஆகுது. அந்த நிலத்தை வந்து தங்கள் சுய லாபத்துக்காக அந்த அரசெல்லாம் பயன்படுத்தி கொள்றதுன்னு நான் பார்க்குறேன். இன்னும் 6 மாத காலங்கள் இருக்குது தேர்தலுக்கு. இன்னும் அடுத்தடுத்து என்னென்ன ஊழல்கள் இவங்க செஞ்சுருக்காங்க அப்படின்றத வந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கும் பதிலுக்கும் ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.